இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை நம்புவேன். சங்கீதம் 71 அதிகாரம் 14 வசனம் சொல்லுது, நானோ எப்போதும் நம்பிக்கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். வசனம் சொல்லுது, எப்பொழுதும் நம்பிக்கொண்டிருப்பேனா. அதாவது தேவனை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாமல் எப்பொழுதும் நம்பிக்கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். அதாவது நாங்கள் ஆபிரகாமை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவருக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நம்புறதற்கான எந்த ஒரு அறிகுறியும் தென்படவில்லை. ஆனாலும் ஆபிரகாம் தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார். அப்படி அவர் துதித்து பாடுகிற சந்தர்ப்பத்தில் அவர் விசுவாசத்தில் வல்லவரானார் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் அந்த விசுவாசத்தில் வல்லவராகி துதித்து பாடினது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால நாங்கள் எப்பொழுதும் தேவனை நம்பிக்கொண்டிருந்து மென்மேலும் அவரை துதித்து பாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். உண்மையில் நாங்கள் துதித்து பாடுகிறதை அவர் விரும்புகிறார். ஆகையால ஆபிரகாம் எப்படி எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் நம்புகிறதுக்கு எதுவுமே இல்லாத சந்தர்ப்பத்திலும் தேவனை துதித்து பாடி நம்பிக்கொண்டிருந்தாரோ, அதே போல நாங்களும் எல்லா சந்தர்ப்பங்களிலையும் தேவனை நம்பிக்கொண்டிருந்து அவரை எப்பொழுதும் துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி தேவனை நம்பி நாங்கள் துதிக்கும் பொழுது நாங்கள் நம்பியவற்றை தேவன் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். Have a hopeful day.